மக்கள் பெதர்மன் வானிலை அறிக்கை. குறிப்பாக இன்று தமிழகத்தின் வெப்பநிலை கடுமையாக உயரக்கூடும். சென்னை முதல் திருநெல்வேலி வரை கடலோர மாவட்டங்களில் அனல் காற்று வீசுவது போல் வானிலை மாறக்கூடும். வெப்பநிலை கடுமையாக உயரக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதன் காரணமாக காலையில் முதல் மாலை வரைக்கும் யாரும் வெளியே செல்ல வேண்டாம். குறிப்பாக இணை நோய் உள்ளவர்கள், முதியோர்கள் மற்றும் அவர்கள் மட்டும் வெளியே செல்ல வேண்டாம். வெளியே செல்லும் போது கொடையை எடுத்து செல்லுங்கள். வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். இதன் காரணமாக இன்றைய வெயில் தாக்கம் எங்கே இருக்கும்னா, குறிப்பாக விருதுநகர் மாவட்டம், சிவகாசி, குறிப்பாக சாத்தனூர் சுற்றுவட்டார பகுதியிலும் வெயில் கடுமையாக இருக்கும். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம், குலசேகரப்பட்டினம் மற்றும் திருச்செந்தூர் மற்றும் மாநகரம், ஏர்போர்ட் லைன்லாம் கடுமையான வெயில் இருக்கும். கோவில்பட்டி போன்ற பகுதியிலும் வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். தென்காசி மாவட்டம், குறிப்பாக கணவாய் பகுதியில் கடுமையான வெயில் தாக்கம் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திருநெல்வேலி மாவட்டம், இந்த ராதாபுரம், கூடங்குளத்திலாம் வெயிலின் தாக்கம் மிக மிக கொடூரமாக இருக்கும். அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் இருக்கக்கூடும். அதேபோல் சாத்தான்குளம் மற்றும் மதுரை மாநகரம், ஏர்போர்ட் லைன்லாம் 37 செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதன் காரணமாக உச்சபட்ச வெப்பநிலையானது கரூர், ஈரோடு மற்றும் சென்னை, வேலூர், அதேபோல் திருவண்ணாமலை மற்றும் பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம், அதிராமப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டம், கடலூர் மற்றும் போன்ற பகுதியில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்திலும் சேலம், ஏர்போர்டு போன்ற மாநகர பகுதியில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும். மற்றும் குறிப்பாக திருச்சி மாநகரம் மற்றும் ஏர்போர்ட் லைன் 35 செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உயரக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலையில் மாற்றம் வரும். குறிப்பாக 5ஆம் தேதிக்கு மேல் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக நவம்பர் 5ஆம் தேதி முதல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற வட மாவட்டங்களுக்கு ஒரு சாரல் முதல் மிதமான மழை தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி மற்ற மாவட்டங்களுக்கு குறிப்பாக 7ஆம் தேதிக்கு மேல் மழைப்பொழிவானது தொடங்கக்கூடும். அதே தேதியில் உள் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பெரும்பாலான அடுத்த 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். முடிந்தவரை இந்த அறுவடை பணிகளை விவசாயிகள் மற்றும் டெல்டா மாவட்ட மக்கள் அறுவடை பணிகளை முடிந்தளவு விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.